ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல ஜூஸியான டேஸ்டியான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி பாதுஷா நீங்களும் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒரு கப்பில் இந்த மாதிரி 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவும் அப்புறம் 2 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உதிரியாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம 1 ஹவருக்கு ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு அப்புறம் தான் இதை நாம் பாதுஷா சேஃபுக்கு கொண்டு வந்தால் போதும். இது மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் ரவுண்டாக பிச்சு போட்டுக்கோங்க, ஒரே அளவில். அதுக்கப்புறம் இதை நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ஊற்றிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த சேஃப் நமக்கு கிடச்சிரும். நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாதுஷா சேஃப் கிடச்சிரும். ரொம்ப மாவு பெருசாக உருட்ட வேணும். தேவையான அளவு சின்னதாக அளவாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரே அளவாக இந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சு உருட்டிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் வந்ததும் இது ஒரு ப்ரெஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான பாதுஷா சேஃபு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்களா, இதுதான் கரெக்டானது. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒரே அளவு பிச்சுட்டு உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம் பாதுஷாவுக்கு. பாருங்கள், கரெக்டான பாதுஷா சேஃப் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம சர்க்கரை தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப பாகு பதத்துக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த பிசுக்கு பதம் வந்தனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும்.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை தேவையான அளவு நல்லா கரைஞ்சப்புறம் ஒரு பிசுக்கு பதம் வந்தோடனேவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்கள், இதே கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அப்புறம் வானலை எடுத்துகிட்டு வானல் ஹீட் ஆனோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாதுஷாவை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் ஹீட்டில் வந்தோடனேவும் நம்ம பாதுஷாலாம் போட்டுடலாம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அது சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. இது ரொம்ப லோ ஃப்ளேமும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க தேவையில்லை. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பாதுஷா வெந்தோடனேயும் அதுவே கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம ஆப்போசிட் சைடு பரட்டி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாதுஷா அந்த மாதிரி வெந்துருச்சுன்னா இப்படி தான் மேலே எழுந்திரிச்சு வரும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கலரு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக அது நல்லா பாதுஷா புரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் ஊற வச்சிடலாம். சர்க்கரை பாகு வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது போட்டால் போதும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது போட்டால் பாதுஷா ஊறி உடஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது பேட்ச் வைஸாக ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி போட்டால் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக மொத்தமாக போடக்கூடாது. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சப்புறம் அதுவாகவே மேலே வரும். இப்போ 2 சைடும் நாம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நல்ல டேஸ்ட்டான ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிரும். இது ரொம்பவே ஈஸி தாங்க பண்ணுறதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளியில் வரப்போதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்த மாவு அளவுக்கு ஒரு 3 பேஜஸாக போட்டு பாதுஷாவை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வரும். உள்ளே நல்லா வெந்திருக்கணும். ரெண்டு சைடு திருப்பி போட்டுட்டு இருங்க. எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே மாவாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அது மேலே வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பாதுஷாவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு அந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இது சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்தப்புறம் பாருங்கள், பார்த்தாலே எவ்வளோ ஜூஸியாக தெரியுதுன்னு.
டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.